இன்றைய தியான வசனம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19, 20. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். தசமபாகத்தை பற்றி நம்ம படிப்போம். ஆபிரகாம் எதிரிகளை முறியடித்து தன் சகோதரனாகிய லோத்தையும் அவருடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். உன்னதமான தேவனுடைய ஆசாரியமாகிய சாலமோன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆபிரகாமுக்கு கொண்டு வந்து அவரை ஆசீர்வதித்தார். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொன்னார். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அதனால் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார். நாமும் கூட கர்த்தரிடம் பெற்ற ஆசீர்வாதம், வெற்றி, நன்மை கிடைத்தால் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆபேலும் கூட தன் மந்தையில் நல்ல பொருட்களை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்தார். அதேபோல் முதலாவது விளைகிற எந்த ஒரு பொருளையும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். வருமானத்தில் தசமமாக எடுத்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். லூக்கா 6:38 சொல்லியிருக்கபடி கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். ஜெபம். பரலோகத்தில் உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு இந்த அழகான உலகத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அழகான சகல செல்வத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர். அப்பா பிதாவே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்களும் கொடுக்கும்படி உம்முடைய சோகத்தை எங்களுக்கு தர வேண்டும். நாங்களும் உமக்கு தசமமாக கொடுக்க உள்ளத்தை தர வேண்டும். ஆமேன்.